உண்டாக்குறாரு. நம்மள ஏமாத்திரம். நான் ஒரு ஃபெலோஷிப் உண்டாக்க போறேன், நீ ஒரு ஃபெலோஷிப் உண்டாக்குனா இது என்னது? வியாபாரமா? கர்த்தருடைய கிருபை இல்லாம எந்த ஃபெலோஷிப் என்ன செய்ய முடியாது? நிலைநிற்கவே முடியாது, நிலைநிற்கவே முடியாது. இது தேவன் உருவாக்கின ஒரு ஐக்கியம். இதனுடைய பவுண்டர் பரிசுத்த ஆவியானவர், இதனுடைய ட்ரெஷரர் பரிசுத்த ஆவியானவர், இதனுடைய செக்ரட்டரி பரிசுத்த ஆவியானவர், மெம்பர்ஸ் நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. நான்காவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா ஃபெலோஷிப். உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஃபெலோஷிப் எதுவோ அந்த ஃபெலோஷிப்போட ஒரு தொடர்பு எப்பொழுதும் வச்சுக்கணும். கர்த்தர் நம்மளை எப்படி வித்தியாசமா எப்படி நடத்தினாலும் இருக்கட்டும். நீங்க வெளிநாட்டுல போங்க, அமெரிக்காவில் இருங்க, லண்டன்ல இருங்க, எந்த ஊர்ல வேணாலும் இருங்க. ஆனா ஃபெலோஷிப் எங்க உங்களுக்கு இருந்துச்சோ அந்த ஃபெலோஷிப்போடு மாசம் ஒரு முறை தூரத்துல இருந்தா போய்க்கணும், பக்கத்துல இருந்தா அடிக்கடி போய்க்கணும், அடிக்கடி இந்த ஃபெலோஷிப் போய் பார்க்கணும், எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெலோஷிப்போடு சேர்ந்து நம்ம ஒரு ஐக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். சரிதானா? இது எத்தனை ஸ்டெப்? இது 4வது ஸ்டெப். மணி நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க அனுமதி கொடுத்தா கூட ஒரு 10 நிமிஷம் மட்டும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டு. என் டைம் முடிஞ்சு போச்சு. நான் பொதுவாக டைம்ல எல்லாம் முடிச்சிருவேன். 4 ஸ்டெப் போதுனா இப்போ ஜோம் பண்ணி அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு சாப்பாட்டுக்குள்ள போயிடலாம். வேண்டான்னு ஒரு சொல்றீங்க, மற்றவங்க பிறகு சொல்லிடுவோமா? பிறகு மிச்சது மீதிய சொல்லிடுவா? சரி, உங்க அனுமதியோட. இதுக்கு மேல உள்ள டைம் வந்து உங்க அனுமதி தான், எனக்கு தெரியாது. 4வது ஸ்டெப் வந்து ஃபெலோஷிப் ரொம்ப அவசியம். ஃபெலோஷிப்புக்கு அடிக்கடி கடிதம் எழுதுங்க, ஃபெலோஷிப்புக்கு அடிக்கடி போன் பண்ணுங்க, ஃபெலோஷிப்புக்கு அடிக்கடி வாங்க, ஃபெலோஷிப்போட இணைஞ்சிருங்க. அது உயர்த்தும். வசனம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் படியும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இருவர் கூடியிருப்பது நலம், நல்லது. வேதத்துல நல்லதுன்னு போட்ட பிறகு இதுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஒண்டியாய் என்ன அர்த்தம்? தனிமையா. தனிமையா ஒருவர் இருப்பதை பார்க்கலும் ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது. 2 விசுவாசி சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் தாங்கிக்கணும். ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் கை தூக்கி என்ன செய்யலாம்? எடுத்து நிறுத்திக்கலாம். ஒண்டியா இருந்து விழுகிறவருக்கு அதனால எது அவசியம்? ஃபெலோஷிப் அவசியம். உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுக்கு உதவியா இருந்த ஊழியரையும் அந்த ஃபெலோஷிப்பையும் நீங்க ஒரு காலம் மறந்துடாதீங்க. அதை மறந்தால் யாரை மறக்கிறது ஒப்பு? ஆண்டவரையே மறக்கிறதுக்கு எல்லாம் உணவுல தான் வந்துட்டே இருக்கு. இப்படி நிறைய பேர் ஃபெலோஷிப்போட மறந்ததுனால வாழ்க்கையில பலவிதமான வீழ்ச்சிக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த ஃபெலோஷிப்போடு இருக்கிறவங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஞானியா இருக்கிறாங்க. கருதுறவங்களால 4வது படி வந்து என்னது? ஐக்கியம். முதலாவது நல்லா சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நம்பர் போட்டு சொல்லுங்க. 5 வரலாம் காட்ட வேண்டாம், இப்ப 5 வரலாம் காட்ட வேண்டாம், நம்பர் 1 தான் சொல்றேன். தனிமையான வேத தியானம்.